நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ அப்டேட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மரம் இல்லாம அரசாட்சி புரிஞ்சியல அழகனுடைய சண்டையா அந்நியாஞ்சிரேட்டா தாலிய பிரிச்சுட்டான மகிழம்பு பெண்கொடிய வாழாம வச்சுட்டான சொன்ன போது ராம பூவடியோ தம்பி கிட்ட சொல்லுதாரே தம்பியே தம்பி என்று அண்ணன் அவர் சொல்லுதாரே வண்ணாறு விவகாரம் தீரணுமானார் வண்ணார் விவகாரம் தீரணுமானார் உங்க அந்நியான் மதினியே இந்த அயோத்தியில வைக்க கூடாது இந்த வண்ணார் விவகாரம் முடியணுமானா உங்க அண்ணி ஜீரையத்தான் வனத்துக்கு அழைக்கணும், வனத்தில் கொண்டு வைக்கணுமே. வனத்தில இல்லையா இந்த வண்ணார் விவகாரம் எப்ப வையகத்தில் தீராது. கொண்டு போய் யாழுவான காவுக்குள்ள யாருமுள்ள இடத்துக்குள்ள தனியே வைக்கணும், அவளை மறைச்சி நீ வச்சிடணும். அன்னி மேல பாசத்தில பெருமாளும் சதிரம் ஆடுதையோ சதிரம் ஆடும் பாதி அங்கமும் பதறுதையோ அண்ணா வருகிறாமா அன்னிதான பெண் பிறந்தா அயோத்தியில பெண் இல்லையோ. மதினிதான அண்ணா கேட்டுடுங்கோ, எனக்கு தாயல்லவோ அண்ணா தாரந்தான எனக்கு அம்மாதான என்ன பெற்ற அம்மா போல எங்கோ நிச்சிடையட்டான் வனத்துக்கு அழைக்க மாட்டேன், வனத்துக்கு அழைக்க மாட்டேன், வனத்துக்கு கூப்பிட மாட்டேன். இளையவர்
தோட்டத்தில சரியாம பூவடியும் கண்ணெல்லாம் சிவக்குதையோ முகங்களும் வேக்குதையோ தம்பி கிட்ட சொல்லுதா தம்பியே லட்சுமண கையால சுட்ட புண்ணு சீக்கிரம் அறிண்டா நாவினால் சுட்ட புண்ணு அதனால் அழிந்த தீராது போகணுண்டா பிள்ளையால இத நாடு கடறனுண்டோ கூட்டிக்கிட்டு போகலன்னா உங்க அண்ணன் பாசத்தை தான் உயிரோட பார்க்க மாட்ட லங்கையில போயல்லவோ ஜனகவில்லத்தான் ஓடித்து அந்நியான சீரையத்தான் திருப்பூட்டி வரும்போது அந்நிய ஒரு வாக்கு கேட்டாடோ ஏ சுவாமியே மன்னவா 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 நான் லங்கையில பிறந்தமவா ஆமா நான் ஜனகராஜனுடைய மவா மகா மகா என்னை தாலி கட்ட தனிச்சுவில்ல ஒடித்து ஒடித்து நீங்க ராஜனை வந்து மாலை விட்டியல சுவாமி இந்த மாலை கிட்ட மன்னனோடு அம்மா நான் லங்கையில இருந்து அயோத்திக்கு வாரே இந்த அயோத்தியை நான் பாட்டாலும் போதாது சுவாமி எனக்கு ஒரு வரம் நீங்க தரணும் அம்மா ஏ சீத உனக்கு என்ன வரம்னு கேட்க இந்த லங்கையில இருந்து நடந்து வரையில கேட்ட வர என்ன தெரியுமா என்ன கேட்டா ஏ தம்பி லட்சுமணா ஏப்பா உங்க அண்ணி அங்கிட்டு கேட்ட வரும் என்னன்னா நான் பிறந்தது வனம் வனம்தான் நான் வளர்ந்தது வனம் வனம்தான் மாலை போறது வனம் வனம்தான் அதனால் வனம் பார்க்க எனக்கு ஒரு வரம் தாங்க என்று அந்த லங்கையில இருந்து நடந்து வரும்போது உங்க அண்ணியான சீடா தேவியானவா ஆமோ வனம் பார்க்க ஒரு வரம் கேட்டா அந்த வரம் இன்னைக்கு அவளுக்கு கிடைச்சிருக்கு தம்பி அதனால இளைய தம்பி லட்சுமணா ஏப்பா இந்த வண்ணாறு வாஜை தீரணுமானால் உங்க அண்ணின்ற வாசல்ல இருக்க கூடாதுப்பா ரஜகம் விளை மாறணுமானா இத நாடு விட்டு போகணும்பா மனம் மாற்றிக்கோ அம்மா மனத்தில் இன்னி அண்ணின்னு உறுத்து வேண்டாம் அப்பா இனி மதினு மனதுல என்ன கூடாது அதனால் அண்ணா சொல்லு அம்மா தலைமேல அப்பா அண்ணா சொல்லு தலைமேல இதை நீ மறுத்தையானால் வண்ணார் விவகாரம் ஒரு காலமும் மாறாது தீராது தம்பி அதனால் அந்நியான ஜீரையை வனத்திலே கொண்டு போய் மறைத்து விட்டு வா என்று அண்ணன் ஆபாசம் சொல்ல ஆகாச வார்த்தையை கேட்டு இளைய பெருமா அம்மா எங்க வர தெரியுமா இங்க ஓடி வாரா அந்நியரே ஏ மதினியர மணியர எங்க அண்ணாரிராம உங்களுக்கு வரமாதேதான் வாக்கு வரம் கொடுத்து இருக்கா இந்த வரத்தை நாம முடிக்கணும் நீங்க வனத்துக்கு தான் வரவும் வேணும் என்ன உங்க அண்ணன் என்ன வனம் பார்க்க சொல்லியிருக்காரா உங்க அண்ணா அப்ப அந்த செடி காதில் கேட்டு சீதாதேவி நினைக்க நம்ம மாலை சூடி வரும்போது
மன்னனுக்கு முன்னால வனம் பார்க்க வரமும் கேட்டு வரம் கேட்டமே. ஆமா, அது சுவாமி நமக்கு இன்னைக்குத்தான் கொடுக்காரவனுக்கு. இனி மன்னன் சொல்ல தவிர ஆமா வனத்துக்கு தான் போகணும். அந்நியான ஜீரவி சுவாமி கிட்ட வாடி வரா. சுவாமி ஏரே சுவாமி ஏற எனக்கு வரம் தந்திடுங்கோ. எனக்கு வரும் தந்தியலா 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 சாமி. அது எங்கொழுந்த இளைய வரும் வனம் பார்க்க கூப்பிடுதா. என்ன வனம் பார்க்க கூப்பிடுதார். ஆமா, போவதுக்கு மனமும் இருக்கா. உங்க மனம் ஜம்மாதம்மா, என் மனமும் ஜம்மாதந்தான். சீதையவ கேட்கும் போது ஸ்ரீராம பூவதியும் வாய திறக்காம திறக்காம மௌனத்தில நிக்கூறாரே நிக்கூறாரே. பாடும் புலமையை ஆதரிக்க வேண்டும் என்று எங்க ஐயனுக்கு ஐயன் மெய்யனுக்கு மெய்யனாக அல்லல் காத்த ஐயனார். ஆமா, விட்டு அந்நிய ஆர்வன்யம் ஆமா போகி ஆக முடிய வேண்டும் என்று இளைய தம்பியாகிய இடத்திலே கட்டாயம் பிடிக்க பிடிவாதம் கொள்ள. ஆமா, இனி அண்ணா சொன்ன வார்த்தையை நம்ம மறுத்தமானால் அண்ணா நமக்கு எதுவும் சாபம் தருவாரோ கொடுப்பாரோ. அந்த சாபத்துக்கெல்லாம் ஆளாக கூடாது என்று அன்னியான் சீதா பக்கம் வருகின்றார். ஆமா, அன்னியே மதினியே அண்ணா இடத்திலே அன்று ஒரு காலத்திலே வரம்பாக்கணும்னு வரம் கேட்டியலாம் கேட்டியலாம் மைனி. அந்த வரத்தை ஹரிராமன் அண்ணாச்சி இன்னைக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. வனத்துக்கு புறப்படுங்க என்று சொல்லவும் ஆமா இளைய பெருமாள் தலவாசலுக்கு வந்தார். அச்சுக்கு எண்ணெய் போட்டார், அச்சாணியை சேர்த்தாரே. அதை தேர ரதமாக அலங்காரம் தட்டெல்லாம் ஜோடிச்சு அலங்கார ரதமாக சேர்த்து அதுக்கு சார்வதிகள் எல்லாம் பூட்டி என் பெருமாள் தலவாசலே அன்னி எப்ப வருவார் என்று எதிர்பார்த்து நிக்கா. எங்க சீதாதேவி எதிர்பார்த்த நேரத்தில் அன்னியான சீதா பிராட்டி சுவாமி முன்னாலே வந்து விழுந்து, சுவாமியே நான் மனகாசம் போக வரங்கேற்று சொன்னியலாம் ஐயா. அந்த வனத்தை நான் பார்த்து வாரேன் என்று அன்னியான் சீதை கேட்க போயிட்டு வானும் சொல்லாம வராதனும் சொல்லாம ஸ்ரீராமன் மகனமும் ஊமையாக நின்னாரு. ஐயோ, அந்த மகனத்தை பார்த்த அன்னை சீதையானவா அம்மா அந்த மாமி வாக்க வருவாளா மாமி கோசலையா இளைய மாமி கைகேசி மாமி சுமத்திரையா மாமி மாற பாதம் தொட்டு வணங்குவாளா விட்டு எழுந்தரித்தா மாமியர
குழி மறந்து நங்கை நான் குழி மறந்து இன்னைக்கு 40 நாள் சூழான படகுருவி கூட்டம் எல்லாம் பச்சி பறவைகள் பறவைகள் கருங்குருவி மறிக்கும் போது அது கருநாகம் மறைச்சு நிற்பட்ட தமனங்களை சீதாதேவி பாராமல் ஊரு விட்டு உலகவே நாடு விட்டு நகரவே அது நந்தவன பாதையில இரண்டவனம் திரண்டவனோ அந்த ஈயெல்லாம் இறையுவானோ அது ஒன்று தும்பி பாடானோ இங்கிருந்து தூங்குவானோ சிறு புலிகள் உறங்குவானோ அருந்து அதரவானோ அதுவான
பொழியும் போது இடிமழையும் சூறுதையோ இடிமழை சூறும் போது மின்னல் ஒளி இடிப்பிடி மின்னல் ஒளி அன்னி வந்த இடங்கள் எல்லாம் அடமழை பொழியுதையா பெரியாம பேயுதையோ யாஞ்சதொரு மலைகள் எல்லாம் யாழ மலை தண்ணி எல்லாம் ஒரு திரளுதையோ அவன் நீங்குகிற இடத்துக்குள்ள பாலார வருகுதையோ பாலார வந்ததுதான் சரஸ்வதி ஆறா ஏழு மேல தண்ணி ஒரு ஆறா ஏழாத்து தண்ணி ஒண்ணு சேர்ந்து பாலாரா திரண்டு வரக்கூடிய இடம் அது சரஸ்வதி ஆறு இந்த சரஸ்வதி ஆத்த தாண்டி வால்மீகி வனத்தையும் பார்த்துட்டு போவோமே என்று இளைய பெருமாள்கிட்ட சொல்லி நின்னா இளைய பெருமாள் சொல்லி நிக்கவும் ஆக இந்த வனத்தில நம்ம விட்டுட்டு அண்ணா வர சொன்னார இந்த அண்ணியோ முழிச்சிருக்காள இந்த முழிப்புரை அண்ணியை எப்படி விட்டுட்டு போவ என்று இளைய பெருமாளானவர் வருணனை தேடுதார் வருணன் வருந்தி இடிமலையும் சூற இடிமலை சூழ்ந்த போது அந்த ரதமும் கவுர ரதத்துக்குள்ள இருந்த சீதாதேவி ஆத்தங்கரையில சாஞ்சி கிறங்கி மதிமயங்கினாள் கிறக்கம் தெளிஞ்சது கண்முழித்து பார்த்தாள் இளைய பெருமாளையும் காங்கல ரதத்தையும் காங்கல அப்பந்தான் தன்னன் தனியாய் நின்று கொண்டு ஏ எங்கொழுந்தா இளைய வர நீ மதினியந்தான் காட்டுக்குள்ள சொல்ல டிரைவரங்க டிரைவரங்க
வந்த மாய என்ன சிந்தி வந்த விவரம் என்ன சிந்தி வந்த நீங்கி வந்ததென்ன ஆதித்திண்ணையில ஜவரடி தியாகத்தார் வஜரடி தியாகத்தில் இல்லாம எங்கனவ வனவரே இப்போ சிந்தி வந்த மாய என்ன மங்கைக்கு பிடிச்சிடுதோ மங்கைக்கு வலிச்சிடுதோ தானோ ஏ மன்னவா எங்கனவா இந்த கன்னிக்கோ பலிச்சிடுதோ இந்த கன்னிக்கோ பலிச்சிடுதோ காணாத சீதா பிராட்டி அம்மையா தன்னன் தனியாக நின்று கொண்டு தன்னைத்தான்
கண்ணானே கதறி அதருத நேரம் என் சீதையினுடைய துயரத்தை கண்டு வானரங்கூட்டங்கள் எல்லாம் அம்மா சீதை பக்கத்தில் கரடி ஒரு கூட்டம் கூட்டமோ கடுவா கூட்டம் கூட்டமோ சிங்க கூட்டம் சிறுத்த கூட்டம் வேங்க கூட்டம் புலி கூட்டம் கூட்டங்கள் ஆன கூட்டங்கள் எல்லாம் சீதையை சுத்தி வந்து துணையா நிக்கிறது. அப்ப மிருகத்தை கண்ட சீதா பிராட்டி அம்மா அந்த சிங்கங்களை நாவுதா. ஆமா ஏ சிங்கங்களே சிங்கங்களே கடந்து வால்மீகி வனத்தை பார்த்து போகணும் என்று இந்த அன்னை சீதை ராமன் தேவியான மனவாட்டி அம்மா ஆத்து தண்ணியிலே நின்று என்ன வாக்கு கேட்கான்னா என்னையா ஏ கடவுளே ஏ பகவானே ஏ வருண தேவா தேவா ஏ வருண பகவானே பகவானே இந்த ஆத்து தண்ணியானது அம்மா மின்பத்தி பின் போகணும் பின்பத்தி பின் போகணும் இந்த ஆத்தை சீதா தேவி கடந்து வால்மீகி வனத்தை பார்த்து போக வேண்டும் என்று தண்ணி ஆத்திலே நின்று வாக்கு சொல்ல சொல்ல மின் வந்த தண்ணி மின் போக
போக பின் வந்த தண்ணி பின் போக போக மின்னுவத்தி பின்பற்றி சீதாதேவிக்கு நீதி உள்ள தாய் என்று என்றோ சரஸ்வதி ஆத்து தண்ணி எல்லாம் வழி கொடுக்க வழி கொடுத்து சீதா பிராட்டி அம்மா அடடே ஆத்து வெள்ளம் கடருவாளா ஆத்து வெள்ளம் தான் கடந்து அக்கறைக்கு வருவாளா அக்கறைக்கு வந்தவளும் வாரையா தங்கரையா ஒத்தையில வருவாளா ஒத்தையில வாரவேளும் அன்னி மரா நிழல கண்டா ஏ தைப்பாரியா இருப்பாளா இருப்பாளா நிழல கண்டா அந்த வன்னி மர நிழலாதில தைப்பாரி இருந்தவளும் அறியாமன் தேவியா தனித்திருந்து புலம்புவாள் மன்னவா எங்கனவா ஏ கணவனம் பூமியிலே வாழ்ந்து என்ன பலங்கடவுளே ஐயோ நான் வெள்ளி மலையேறி வரவெடுக்க வந்தேனோ வந்தேனோ எனக்கு இப்ப வெள்ளி மேல காடரெல்லாம் வெடியெடுத்து நிக்காங்க நிற்கார்களே நான் தங்க மலையேறி தரவெருக்க வந்தேனோ வந்தேனோ தரவருக்க வந்த சீதைக்கு தங்க மல காடரெல்லாம் ஐயா எனக்கு இப்ப தடியெடுத்து நிக்கிறது போல என் கண்ணுக்கு தெரியுதே கடவுள ஐயோ நடைய விட்டு ராமனை அறிய 41 கருப்பத்தோட வந்த சீதா பிராட்டி பாராட்டி தன்னை தானே இருந்து புலம்பு தவித்தா ஆமா அப்பம் புலம்புகிற நேரத்தில் எங்க வால்மகாரிஜினுடைய சிஜியர்கள் எல்லாம் ஆமா அடடே பூக்கோடல தோளில் போட்டு பூமலர் பறிக்கவார் சரஸ்வதி ஆத்துக்குள்ள பூமலர் பறிக்க வந்த சிஜியர்கள் பார்க்கார யாரோ ஒரு பெண் வருதி அன்னி மர நிழலாதில் தாயத்த பிள்ளை போல தனித்திருக்க தாயத்த பிள்ளையாக தனித்திருக்க கண்ட வால்மகாரிஜினுடைய சிஜியமார்கள் ஆமா பூ பறிக்காம பூக்குடலே அம்மா கிட்ட வைத்துட்டு வச்சு கொண்டோ அந்த பூ பறித்த சிஜியமார்கள் எல்லாம் வால்மீகிட்டே ஓடி வந்து வந்தோ ஏ மாமுனி யாரோ ஒரு பெண் ஒருதி தனியாக பன்னி வர நிழலில தனித்திருக்க பெண் ஒருதி இப்படி வால்மகாரிஜிட்ட போய் ரிஷியர்கள் எல்லாம் சொன்ன போது இந்த செய்தி கேட்ட வால்மகா முனிவரானவர் அந்த திட்டத்தவத்தை முடித்து ஓடி வாரார்கள் ஆத்தாங்கரை வாரத்திலே வன்னி மரத்தடியில ஆமா இருக்கும் சீதா தேவி முகத்தை கண்டு ஏ அம்மா பார்வதியே சீதா தேவியே ஏ அம்மோ அயோத்தி சக்கரவர்த்தியினுடைய மதியானவா அம்மோ ஏ அம்மா வந்த காரணம் என்ன என்று வால்மீகி கேட்க அப்ப சீதா பிராட்டி சுவாமியே என் கணவனான மன்னவர் வனம் பார்க்க சொல்லி என் குழந்தனையும் ஆமா என்னை ரதத்திலே அனுப்பி வைத்தார் யாழு மலக்காவுக்குள்ள யாரோட வந்த ஈத படந்திருந்து இடிமலையா ஈத படந்திருந்து இடிமலை சுந்து மின்னல் அடிக்க ரதமுங்க வந்தது என் குழந்தனும் ஆமா காங்கல தன்னந்தனியாக வந்த பெண்ணு வன்னி அடியிலே இருக்க நின்று வால்மீகிட்ட சொன்னதும் சொன்ன போது ஏ ராமன் தேவி சீதை இப்படி
சொல்லி நீ சீரழிஞ்சு வல்லாமா வல்லாமம்மா நீ அயோத்தி ராஜாவுடைய மனைவி அல்லவா ஐயோ உங்களுக்கு வந்த அலங்கோலங்கள் என்ன என்று எண்டோ வந்த சீதையை வனத்து பெண்ணாக கூப்பிட்டு வாருங்க வாங்கள் என்று வானகரி அழைப்பாரா அவருடைய ஆக்கிரிமா இதை அழைச்சுக்கிட்டு போவாரா
புறம் துணையாக இருந்த போது அன்னிதிர லட்சுமிக்கு 300 நாளாச்சு 10 மாசம் கருப்பாயோ பெற்ற நாளையில வால்மேகரி வனத்துக்குள்ள பாதம் கொண்டார் வயர் வலிந்தார் இடுப்பறிந்தார் குறுக்கறிந்தார் வயர் வலிந்தார் அடிதொடிய வயர் வலிந்த இதனுட திருவயத்தில் ஆண் குழந்தை பிறக்குதையா ஆண் குழந்தை பிறந்த போது ஆனர குரங்கு எல்லாம் ராசமக பிள்ளையத்தான் பாதி எடுத்திடுமா கொப்பிளையாரத்திடுமா கொப்பிளத்த குரங்கு எல்லாம் ராஜா விட்டு பிள்ளையத்தான் குடுப்பாட்டி தூக்கிடுமா குடுப்பாட்டி தூக்கி எல்லாம் சீத பக்கம் போட்டிடுமா மாறு பக்கம் போட்ட போது அன்னை சீதா லட்சுமிக்கு பச்சை நரம்பு ஓடி பாலமர்தம் சுரக்குதையா பாலமர்தம் சுரந்த போது பெற்றெடுத்த மதளைக்குத்தான் பாலமர்தம் கொடுப்பாளா மகளுக்குத்தான் கொடுப்பாளா அப்படி கோவா நல்லா கோவா என்றே குழந்தை சத்தம் அதே போட்டிடுமா குரல் சத்தம் காட்டு அன்னை சீதா லட்சுமியா பதறி முளைக்கால பாலன் முகம் பார்க்கால பாலன் முகம் பார்க்கும் போது பச்சை நிறம் பவள நிறம் நீல நிறம் மாலை நிறம் ரதத்தோடு பின்னளவும் பின்னளவும் முகத்தினுடைய திருவழகம் 21 லட்சணமா 16 அங்கலமா வைகுந்த அழக போல எங்க அழகு ராச இருக்கார அழக போல இருக்கான வானரங்கள் கூடிடுமா இரவி பெத்த பிள்ளை மதலை தூக்கிடுமா அந்த வால்மேகரி மடியிலதான் அந்த குரங்குகள் போட்டிடுமா எங்க வால்மேகரி வாங்குவாரா மதலை அழக பாப்பாரா எங்க சீதைய ஓடிவாரா சீராளன பாப்பாரா வால்மேகரி மாமுனிய பெத்த மகன் ஒருவனுக்கு அழகு பேரு கொடுத்துடுங்கோ அழகு பேரு எங்க அன்னை சீதை பேர் கேட்க வால்மேகரி பார்த்தார் இப்பேற்பட்ட ராஜனுக்கு ராஜ குலத்திலே பிறந்தவன் அல்லவா சூரிய குலத்து பிள்ளைக்கு அன்று ஒரு காலத்தில் கோதலத்து ராஜா யோத்தி அரசு கட்டினார் அந்த கோதலத்து ராஜாவுடைய பேரை விட வேண்டும் என்று ஸ்ரீராமன் பெற்ற மகன் சீத மகனுக்கு கொஜலவா யார் கொடுத்தார் வால்மேகரி ராஜாவுடைய பேர
குஜலவா என்று எண்டோ வால்மீகி பேர் கொடுத்த போது சீதாதேவி ஆனந்தத்தோடு மகனே குஜலவா குஜலவா என்று பேரதை கொடுத்தார் கொடுத்த திருமகன் தாயாமர்தம் கொடுப்பாளாம் தாயாமர்தம் கொடுக்கும் போது அதை தொட்டில போடணும் நம்ம சுவாமி பூஜை நடத்தணும் அன்னையான் சீதையா வித்தமாவன் குஜல வேண தங்கத்தீரி தொட்டில் போட்டு குஜல வேண தூங்க வைத்தா காலாச்சி நம்ம சுவாமி பூஜை நடத்தணும் இந்த மகன் பிறந்த செய்திக நம்ம நாட்டுக்கு தெரியணும் அன்னை செய்தாலாச்சி குளிக்கச்சானம் பண்ணணும் தூங்க வைத்த வேளையிலே ஸ்ரீராமன் மனைவிதான் செப்பக்கூடம் தான் எடுத்து அந்த காவுக்குள்ள வருவாளாம் அப்ப வானர குரங்கு எல்லாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை வயத்துக்குள்ள கவி கொண்டு கொப்பு விட்டு கொப்பு பாவ அந்த குரங்குகளை பார்த்தாள பிள்ளைகளை அடிவயத்தில் இடுக்கி கொண்டு மரம் விட்டு மரம் பாய கண்டுட்டாளே சீதாதேவி ஆக நாமளுக்கார் அறிவு ஆமா இந்த வானர குரங்குக்கு ஐயறிவு அறிவு பெற்ற மக்களை அடிவயத்திலே இடுக்கி கொண்டு போகுத மரம் விட்டு கொப்பு தாவுத 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 பெத்த மகனாகிய ஒரு மகன் குஜலத்து ராஜா 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 இந்த குஜலவனை தன்னன் தனியாக தொட்டிலே போட்டுட்டு வந்திருக்கோம் வந்துட்டோமே பாலமகாரிஜியோ தவத்திலே இருக்கார் ஆமா இந்த தவத்திலே இருக்கையில ஆனையோ புலியோ வேங்கையோ கடிவாயோ ஆமோ கரடி கூட்ட வந்தா பிள்ளைய தூக்கி கொண்டு போய் ஆத்தாங்கரையில கொண்டு தின்னு போடுமோ என்று வானர குரங்கு வச்சிருக்கும் பிள்ளையினுடைய அறிவை பார்த்து கொடத்தமாவா எனக்கு வாழம் குரங்கு முகம் பாப்பாளாம் தொட்டிலுக்கு ஓடி வாழம் திருமகனை பாப்பாளாம் தூங்குகிற மகனைத்தான அத்தாதமா தூக்கு வாழம் வந்தா சீதாதேவி இது வால்மீகிக்கு தெரியாம சொல்லாம வந்துட்டா ஆமா அங்கே திட்டத்தவம் முடிஞ்சது ஐயா தொட்டிலை பார்த்தார் வால்மீகிக்கு ஆமா வால்மீகி கண்ணுக்கு தொட்டில பிள்ளையை காங்கல உடனே வால்மீகி அஞ்சு பதறுதாரே ஆக சீதாதேவி பெத்தமவன் குஜலவன ஆமா தொட்டிலை போட்டு ஆத்தாங்கரைக்கு குளிக்க சானம் பண்ண போனால இப்பேற்பட்ட குஜலவன ஆன புலி கருவா கரடி தின்னுதோ என்று தொட்டிலடிய பார்க்கும் போது அவர் கண்ணுக்கு ரத்த குறையாக தெரியுது கவர கவரா ரத்த ஓடி இருக்கு ஆமா இது கடுவா புலிதான் பிள்ளைய அடிச்சு கொண்டு தின்னுட்டு கக்கிருக்கு என்றோ சீதாதேவி வந்து பிள்ளைய கேப்பாள நாம என்ன பதிலளிக்க என்று அந்த வால்மீகி தத்துவத்தினால் அம்மா பிள்ளை அப்பா தெப்பவில்ல தொட்டில முடியுவாரா தொட்டில் பக்கம் இருந்து கொண்டு ஸ்ரீராமன வணங்குதாரா பிள்ளை இல்லா தொட்டிலுக்கு பிள்ளைத்தவன் எனக்கு வேணும் ஸ்ரீ நாராயண நமன நாராயண ராம பெருமானை நினைக்க
பிள்ளை தொட்டிலே முடிஞ்ச வால்மீறி கண்ணுக்கு முன்னால எப்ப பிள்ளால அது இழகி தொட்டில ஆமா அது பிள்ளையாக உருவாகி தொட்டில இருக்குதையா தொட்டில் பிள்ளையானதுதான் கூவா நல்ல கூவா என்று ஆன்மகரி முன்னால சத்தம் பாடுதையா அப்ப குழந்தை சத்தம் பாடாத வால்மீகிரிக்கு சந்தோஷம் வந்துடுது இன்னி சீதாதேவி வர வரைக்கும் பிள்ளைக்கு புள்ள கிடைச்சு போச்சு ஆமா பிள்ளை இல்லைன்னா பெருமூச்சு விட்டுருவாள மழலை இல்லைன்னா மாண்டு மடிவா வால்மீகிரி வனத்துக்குள் ஆமா நாம செய்த ஒரு தவத்தினாலதானே தெப்ப புல்லு பிள்ளையாகி போச்சு இனி தொப்ப புல்லு பிள்ளைய ஆமா பாதுகாக்கணும் சீதை வர வரைக்கும் என்று தொட்டில் அடியில இருந்து பிள்ளைய ஆட்டிக் கொண்டிருக்கிறார் இருக்காள் சீதாம்மா ஆத்தாங்கரைக்கு போன சீதாதேவி பிள்ளைய கோராத்தாங்கரையில இறக்கி வச்சு குளிச்சு சாணம் பண்ணி ஸ்ரீராமனை நினைத்து ஆத்து மணலை குட்டி ஸ்ரீராம லிங்கம் போல வச்சு நமோ நாராயணா அயோத்தி ராஜா என்று அந்த ஆளன் பூஜையை முடித்து பிள்ளையை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு வால்மீகிரி ஆக்கிரமத்துக்கு ஓடிவாரா சீதை வால்மீகிரி ஆக்கிரமத்துக்கு வரும்போது தெப்ப பிள்ளான பிள்ளையானது கூவா நல்ல கூவா என்ற குழந்தை சத்தம் காக்குதையா குழந்தை சத்தம் கேட்ட போது அன்னை சீதா லட்சுமியா தொட்டில் பக்கம் வருவாளா அந்த தொட்டில் பிள்ளையவும் பார்த்தா பொருவங்களும் கோதண்ட ராமம் போல ராமம் போல அந்த குழந்தை முகத்தை கண்டாள ராமம் போல அந்த கொண்டவன் போல தெப்ப பிள்ளை இருக்கதை அழக பார்த்தா அமிர்தத்தை பார்த்தா வால்மீகிட்ட கேட்க சீதாதேவி சுவாமியினுடைய பிள்ளை ஏன் இடுப்புல இருக்க சுவாமி இந்த தொட்டில் பிள்ளை யாரு தாய்மவன் மகமென்று இது யாருடைய பிள்ளை என்று எங்க சீதை அதறி கேட்ட போது அப்ப வால்மீகிரி சொல்லுதார் என்ன அம்மையர சீதாதேவி மகனை தூக்கிக்கிட்டு போனதுதான் வால்மா முனிவர் தெரியாமா தூக்குனது எனக்கு தெரியாதம்மா போறவா சொல்லிட்டு போகலாமல்ல சொல்லலாமல்லம்மா தவம் முடிஞ்சது தொட்டில பார்த்த உன் புள்ள கொசலவன காங்கரண்டு தொட்டில் அடிய பார்த்த ரத்த குறைகள் ஆறாக ஓடி இருந்தது பார்த்தேன் இந்த ரத்த குறைய பார்த்து கடுவா புலி தின்னுடுதுன்னு பயந்து அம்மா மேலாளர்கள் உடனடியாக கோயில் கவர்மெண்டி கேட்டுக்கொள்கிறார்கள். மேலாளர்கள் உடனடியாக கோயில் கவர்மெண்ட் கமிட்டியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மகளிர்களும் உடனடியாக கோயில் கவர்மெண்டி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அந்த நீ பிள்ளைய தூக்கிட்டு போனது எனக்கு தெரியாம போச்சு. ஆமா அப்ப தொட்டிலே பார்த்தேன் பிள்ளைய காணும் என்று நான் உங்கனவன தான் நினைத்து எப்ப பிள்ளை அத்தே நம்மா தொட்டிலே முடிந்த நம்மா ஸ்ரீராமனை நினைச்சு பார்த்தேன் எப்ப பிள்ளை ஆனதுதான் அது பிள்ளையாக வடிவத்தில அது தெப்ப பிள்ளை புள்ளையாச்சி வடிவத்தில பிள்ளையாச்சி. அப்ப வால்மீகிட்ட கேக்கா ஆமா எங்க சுவாமி அறிய நான் அறிய
அறிய நான் நடைய விட்டு வரும்போது நான் 41 கருப்பம் 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 ஒரு சூழு பிள்ளை என்கிட்ட இருக்க இந்த தெப்ப பிள்ளைய கேட்டான என்ன பதிலளிக்க அழிக்க என்று வால்மீகிட்ட 5 தொழுதால் சீதா பிராட்டி. ஆமா அப்ப வால்மீகி ஆறுதல் சீதைக்கு சொல்லுகிறார். ஆமையா அது நான் இருக்க பயமும் வேண்டாம் அயோத்தி ராமன் வந்தா உள்ளபடி அம்மா உள்ளபடி நான் நடந்ததை சொல்லிருவேன் என்ன பேரு ராமன் கொடுக்க போறிய சுவாமி அந்த தெப்ப பிள்ளைக்கு பேரு தாங்கள் என்று சீதா பிராட்டி ராமன் கேட்க வால்மீகி தெப்பையிலே பிறந்த பிள்ளைக்கு அழகான பேரு அம்மா ஏ மாதாவே சீதா தேவிய அம்மா தெப்பையில பிறந்த பிள்ளைக்கு பேரு என்ன தெரியுமா? என்னம்மா லவகுமாரன். ஆமா லவகொச்சலவன் தெப்பையில் பிறந்த மகனுக்கு லவகுமாரன் என்று வால்மீகி திரு ராமத்தை கொடுத்த போதே 2 மக்களை 2 மடியிலே வச்சு மக்கள் அழக கண்டு கூஜல வேற இளைய வேறு லவகுமாரா படுத்து பாப்பாளாம்
கற்று வைத்தார் வாமகரியே கற்று வைத்தார் ஆளவனும் கொஜலவனும் அந்த வால்மீகி ஆசனத்தில் ஐயா கூட வெட்டு கொடுவாயும் பாடங்களும் அது மானத்தை வில்வளைக்கும் மனமெல்லாம் கயிர்திரிக்கும் காதவாளி தொலைவு தட்டி அங்க வைக்கும் காதவாளி அமீதட்டி பறக்கும் வைக்கும் அப்பேற்பட்ட கலைகளெல்லாம் அவனவன் கொஜலவர்க்கு வில்லு வித்த பாடங்களை கற்று வைத்த காலத்தில வேணும் கொஜல வேணும் வேட்டையாட வேணும் என்று வேணும் என்று வேட்டைக்கு வேட்டையாடி வருவாரா அதுல ஒரு ஜலதிகா ஜலவரிடம் ஆடும்போது எங்க அன்னை சீதை வந்தா அந்த அயோத்தி நகரத்தில அது பூமேள பொழியாமல் அது தீமேள பொழியுதையோ அது பஞ்ச நாடு வந்துடுது அப்பா அயோத்தி மக்கள் எல்லாம் அன்னை சீதை இல்ல அது அக்கினி மலை அதுதான் இந்த அயோத்தியில பெய்யுது அப்பா அயோத்தி கூட்டங்களும் அந்த ராமனோட கோட்டைக்குத்தான் மக்கள் எல்லாம் வருவாரா சுமதியா வளப்பாரா அக்கினிதா வளருதையோ அக்கினிதா வளருதையோ வளர்ந்து வந்த அக்கினில அசுவம் ஒண்ணு பிறக்குதையோ அது அசுவ குதிரையாக அது யாகத்தில பிறக்கும் போது அது வெள்ள நிறத்தோடு அது உயர்ந்து பிறந்திடுத அது மாலி நிறத்தோடு அது மயில நிறமாக அந்த அசுவம் பிறந்திடுது அப்பா அயோத்தி மக்கள் எல்லாம் கிட்ட சொல்லுவாரா எங்க அன்னை ஜீதையவா உயிரோட இருக்கா அன்னை ஜீதை இறந்துட்டான்னு நினைச்சிருந்தோம் அவளுடைய ஆவியது அடையாளம் காட்டி அக்கினி யாகத்தில் அசுவ குதிரை பிறந்திருக்கு எஜமா ஆமையா இந்த அடங்காத குதிரையத்தான் அடக்கதுக்கு வீரவேணும் அயோத்தி மக்கள் அசுவத்துல பிறந்த அசுவ குதிரையை அடக்க வேணும் என்று இந்த அயோத்தி பட்டணத்தில் வீரங்கள் யாரு இருக்கா என்று இந்த அயோத்தியில தெரியலன்னா அயோத்தி மக்கள் ராமனுக்கு முன்னால நின்று கொண்டு வாதம் போட்டார்கள் உடனே அசுவ குதிரை என் ஸ்ரீராம பூவதி ஆமா லட்சுமணனை பிடிக்க சொல்லி நெத்தி பட்டயத்துல அம்மா இது அடங்காத குதிரையை அடக்கும் வீரனுக்கு அயோத்தியில பாதி ஆமா 1000 பொன் வெகுமதி என்று அயோத்தியில காணி நிலம் என்றும் அந்த அடங்காத குதிரை நெத்தியிலே பட்ட ஓலை முத்திரை எழுதி கொண்டோ அயோத்தி அரமனையை கடத்தி விட்டார்கள் அது கடந்து வந்த யானையானது அம்மா கடந்து வந்த குதிரை அயோத்திய கடந்துடுமா கடந்து வந்த குதிரையாது யானை வர காவுக்குள்ள வால்மீகி வனத்தா வந்ததொரு குதிரையாது நவலவனும் கொஜலவனும் கண்டார வந்ததொரு மயில குதிரைய வெள்ளை குதிரையில் அவனும் கொஜலவனும் கண்டார்கள் குதிரையை கண்டவங்க பிடிக்கல இல்லையா இவங்களை கண்டு
வணக்கம் பண்ணுது குதிரை. குதிரைக்கு பாதுகாப்பா வந்த பரதாழ்வன் பார்த்தான். ஆமா வயதுல சிறுவங்களா இருக்கான். இருக்காங்களே நம்ம அண்ணன் முகச்சாடே இருக்காங்களே. நம்ம அண்ணன் மோச்சாட தெரியுத. அயோத்தி ராமன் அடையாளம் அச்சில வார்த்தது மாதிரி இருக்காங்க அண்ணாவுடைய அங்கத்தை வார்த்தது மாதிரி. ஆமா 2 பேரும் அங்கமும் தங்க நிறமாக இருக்கார்களே. இவங்கள்ட்ட எதுக்க கூடாது, சண்டை போடக்கூடாது, கூடாது வந்ததொரு குதிரை இவங்களை பார்த்து வணங்கி நிக்கிறது. இங்க இருக்கு வீரங்களை போய் அண்ணாட்ட சொல்லி அண்ணா கூட்டத்தை நம்ம கூட்டத்தை அழைச்சி வரணும் என்று பரிராமனுடைய தம்பியான பரதாழ்வன் ஆமா குதிரை கிட்ட நின்று ஓட்டமா ஓடி வந்தார்கள். ஓடி வந்த பரதாழ்வன் அண்ணன் கிட்ட உத்த செய்திய சொல்லுதாரு. அண்ணாவே அரிராம் ஆமா குதிரை மலக்காவுக்குள்ள வனத்துக்குள்ள 2 நல்ல சிறுவர்களும் ஆளுக்கு ஆணழக அம்பல சிலை அழக செக்க ஜகப்பழக செந்திருக்கம் பொட்டழக தட்டழகம் பொட்டழக கண்ணாடி மூக்கழக 2 பேரும் அழக பார்க்கும் போது உங்க சாடையா இருக்கு, உங்க முகமா இருக்கு, உங்க அழக மாதிரி இருக்கு அனுபவம் ஆமா இருக்கிறது. அவங்க பக்கத்துல நம்ம அசுவ குதிரை போய் நின்னு மடங்கி நிக்கி அண்ணா ஒருவேளை உங்க பிள்ளையா இருப்பாங்களோ வீரனுக்கு வீரனாக தெரியுதென்று பலதாழ்வன் அண்ணன் கிட்ட சொன்ன போது உடனே ஹரிராமனுக்கு சந்தே வந்து அப்பேற்பட்ட வீரங்களை பார்த்தாக வேண்டும் என்று ராமனோட படையோட லட்சுமேனும் படையோட சத்திரக்கன் படையோட பரதாழ்வன் படையோடு அயோத்தி கூட்டமெல்லாம் இனியங்கள் மந்திரியும் தலையாரியா தண்டர்களும் கூட்டங்களும் அஞ்சனையால் பெற்றெடுத்த பெற்றெடுத்த அனிமா கூட்டங்களும் அனிமா வாலி சுகிரியங்கள் எல்லாம் ராமனுக்கு முன்னால நின்று கொண்டு ராமா என்று ஆடி பாடி அந்த ராமனுக்கு முன்னால வானர அனிமா கூட்டங்களும் பாலு கொண்டு வருகுதையா பாலு தூக்கி ஆடிக்கொண்டு வால்மீகி வனத்துக்குள்ள ராமனோட கூட்டங்களும் வந்த போது அப்ப ஜீத மக்கள் 2 பேரும் லவனும் கொஜலவனும் ஜைனிய படைய பார்த்ததும் பயப்படுதாங்க. ஏன் நம்மள அடிப்பாங்களோ பிடிப்பாங்களோ கட்டி வைப்பாங்களோ என்று இவங்களை எதுக்கணுமா அம்மாட்ட போய் அம்மாட்ட வரம் கேட்கணும் என்று லவல வேணும் கொஜல வேணும் அம்மா கிட்ட ஓடி வாரா மாதாவ எழுத்து சண்டை செய்வதற்கு 7000 போர் வருது. படையெடுத்து போர் செய்ய 10,000 போர் வருது. சண்டையில ஜெயிக்கணுமே ஆயுதங்கள் வேணும் என்று அம்மாளுக்கு முன்னால லவலவனும் குஜலவனும் ஆயுதங்கள் காட்டான அன்னை சீதை காக்காள நம்ம மக்களுக்கு சண்டைகளை ஜெயிக்கணுமானால் நாம கையில இருப்பதோ உக்கிரசக்தி பானம் இந்த உக்கிரசக்தி பானத்தை கொடுத்தா இவங்க ஜெயிச்சிருவாங்க என்று லவனும் கொஜலவனுக்கும் குதிரை நின்ன இடத்தை விட்டு அங்கிட்டு போகல அவங்க எங்க நின்னாங்களோ அதே இடத்துல போய் நிக்கி உடனே அம்மா கொடுக்க வரங்க அக்கினி பாசம் உக்கிரசக்தி பானத்தை கொடுக்கும் போது ஏ மக்களா இது உயிருக்கு ஆபத்து உள்ள பானண்டா. உங்க உயிருக்கு ஆபத்து எப்போ வருதோ வந்த பிறகுதான் இந்த உக்கிரசக்தி பானத்தை நீங்க தொடுக்கணும் தெரிக்கணும். இப்படி அம்மாள் சீதையானவள் சொன்ன போது ஆட்டம் என்று சம்மதித்த அம்மாளுடைய இளமதியில உக்கிரசக்தி பானத்தை தான் கொஞ்சம் வரும் 2 பேரும் வாங்கி கொண்டு குதிரைக்கு இடத்துக்கிட்டான் அஸ்வகுதிரைக்கு இடத்துக்கு வலது புறமே இடது புறமோ லவனும் கொஞ்சம் வந்து நின்னார்கள். உடனே ராமன் பட
சத்துருக்க மடை லட்சுமணம் படை பரதாழ்வம் படை எல்லாம் படைகள்லாம் இந்த லவனும் கொஞ்சலவனை பார்த்து எழுத்து வந்தவங்க எல்லாம் பின்னாக்க ஓடுதான் ஓடுதாங்க அப்பாடி உங்கள்ட்ட சண்டைக்கு போனோம்னா ஜெயிக்க முடியாது, நம்மள அன்பால ஜெயிச்சிருவாங்க, தெரிச்சு போடுவாங்க. வந்த படைகள் எல்லாம் பின்னாக்க போகுது. ஆமா, ராம பெருமான் பார்த்தாரு. நீங்க யாரடா எவரடா என்று, உங்க அம்மா யாரு அப்பா யாரு என்று லவன் கொஜலவங்கிட்ட கேக்கு நேரத்தில் அப்ப லவன் கொஜலவனி நீ யாரியா, நீ உங்க அப்பா யாருன்னு எது கேக்கா, உங்க நாடு என்ன, உங்க நகரம் என்ன என்றோ, உங்க பேரு என்னன்னு கேட்டபோது அப்ப ராம பெருமா இவங்களுக்கு பயந்து கொண்டு அன்று ஒரு காலத்தில் அதிவரதன் அதிவரதனுக்கு பிறகு தசரதன் ஆண்டாரு. நாங்க தசரதனுடைய வர்க்கம், அவருடைய பிள்ளைகள் மூத்தவன் கோதண்டராமன், இளைய தம்பி பரதாழ்வன், அதுக்கு அடுத்த தம்பி லட்சுமணன், அதுக்கு அடுத்த தம்பி லட்சுமணனுக்கு அடுத்து சத்துருக்க எங்களுடைய கூட்டம் சொன்னார். ஆமா, எங்க ராஜ கூட்டம். ஆமா, எப்ப சண்டைக்கு வாரியலா நீங்க? ஐயா நீங்க இருப்பதோ பெரிய ஆளு, நாங்க சிறியவங்களா இருக்கோம். நீங்க ராஜா கூட்டம், கூட்டங்கள். நாங்க வேடுவர் கூட்டம், நாங்க வனத்துக்குள்ள வேட்டையாடக்கூடியவங்க. ஆமா, எங்களால எங்கிட்ட சண்டைக்கு வரவும் முடியாது. நாங்க உங்ககிட்ட சண்டைக்கும் வர முடியாது என்று பரதாளமும் படையெல்லாம் பின்னாக்க போன போது ராம பெருமானுக்கு கண்ணு தீயா பறக்கு. என்னடா வயசுல சிறுவனா இருந்து இவங்க கிட்ட இந்த குதிரை போகாம நிக்க குதிரையா குடுக்கலான்னு கேட்டா ராம பெருமா. ஆமா, அப்ப அவனும் கொச்சலவனும் சொன்னான். என்ன சொல்லுதார்? ஐயா உங்க குதிரை என்ன எங்களுக்கு தெரியாது, எங்களை தேடி வந்திருக்கு. ஐயா, உங்க குதிரையை அடக்கவும் இல்ல, நாங்க பிடிக்கவும் இல்ல. கிடையாது. எங்களை கண்ட உடனே குதிரையானது மடங்கி நின்னுது ஐயா. அப்படி உங்களுக்கு குதிரை உங்க குதிரைனா நீங்க கொண்டுட்டு போங்க, அப்ப இத்தம் செஞ்சு வேணா பாருங்க. அதானே சண்டையில ஜெயிச்சு பாருங்க, சண்டையில நீங்க ஜெயிச்சா கொண்டு வாங்க. நாங்க தோத்துட்டோம்னா நாங்க பேசாம இருந்துக்கிட்டோம் ஐயா. நாங்க ஜெயிச்சா இந்த குதிரையை உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்று லவனும் கொஜலவனும் யுத்தத்துல நின்னாங்க. ஆமா, யுத்தக்களம் போர்க்களம் தீ பறக்க அனல் பறக்கு வந்த படைகள் எல்லாம் காமாடும் தலமாடும் சாய்தார்கள். அப்ப ராம பெருமானுக்கு வேகம் வருது. ஆமா, கோவ வந்த ராம பேரா எடுப்பா இல்ல தொடுப்பா, ராமர் பானம் விடுவார், ராமர் பானம் விட்ட ஒரு லவலவனும் கொஜல வேணும் உக்கிர சத்தி பானத்தா பானத்துல தொடுக்காரு அங்க தரிக்காரு விட்ட பானம் எது ராமனை எதிர்த்திடும் வந்த பானம் எது உக்கிர சத்தி பானம் தானே ராமனோட கிரீடத்தை தான் ராமனோட காவங்கிடுமா தோத்து விட்டார். ராம பெருமான் கிரீடம் சாஞ்ச போது ராம பெருமான் கோர்ல தோத்துட்டாரு. அப்படியே தரையில சாஞ்சு படுத்தார். ஆமா, அப்படி படுத்திருக்கவும் அனிமார் போய் அன்னை சீதையை ஆபத்து வந்துடுது உங்க மனவாளனுக்கு. ஆமா, ராமா என்று அன்னை சீதையை அழைத்த போது அப்ப வாயு மோகம் இல்ல, ஆமா அஞ்சன மோகம் இல்ல. இந்த அஞ்சனமா அனிமா வரணும்னா நம்ம சுவாமியும் ஆமா வந்திருக்காரு என்று அன்னை சீதை வால்மீகி வனத்துக்குள்ளே இருந்தவா அலறி நல்லா அடித்து கொண்டு ஆளன் மோகம் பார்க்கால ஆளனாவன் ஜெரிராம போய் படுத்திருக்கார், தோத்து கிறங்கி படுத்திருக்கார். ஆமா, இதை கண்ட ஜெரிராமனுடைய தேவியானவா நம்ம புரிஜ நம்ம கணவன் அல்லவா இப்பேற்பட்டவங்களோட யுத்தத்துக்கு நின்றுக்கார மக்கள் தெரியாம தானே பிள்ளைகள் தெரிஞ்சிருந்தா அவர் போருக்கு போவாரா? போயிருக்க மாட்டார்ல என்று மன்னனுடைய படுவளத்தை பார்த்தவா. ஆமா, சுவாமியே தான் தூக்குதாளா மடியில போடுவாளா, மடியில போட்ட வேளா தீர்த்தம் கொண்டு தொழிப்பாளா, கையில இருந்த தீர்த்தத்தை கொண்டு சுவாமி முகத்தில
தொளிச்சாள். தீர்த்தம் தொளிக்கவும் கண் முழித்தார். குளித்து பார்த்தார். லவனும் கொஜலவனும் அம்மா பக்கத்துல 2 பேரும் நிக்காங்க 2 சைட்ல. ஆமா, கொஜலவன் வலது புறம். ஆமா, லவகுமார இடது புறம். இடது புறமா 2 மக்களும் நிக்கவும் நின்ன போது ராம பெருமான் கண் முழித்து மேல பாக்க 2 பேரும் நிக்காங்க விடாக்கண்டம் குடாக்கண்டனா நிக்கார்கள். சீதா தேவிட்ட கேட்காரு. ஆமா, ஹரிராமன் ராமன் இது யாருடைய பிள்ளைகளோ எனக்கறிய சொல்லிடம்மா. இதையிடம் கேட்ட போது இதை அவ சொல்லுவாளா? சுவாமி சாமி, இது வலது வர நிக்கவன். ஆமா, இது உங்க பிள்ளை. உங்க மவன். இது யார் தெரியுமா? இது யாரு பிள்ளைமா? வலது பக்கம் நிக்கவன் உங்க கோதலத்து ராஜாவுடைய பூட்டம் பேரு. பூட்டம் பேரு கொஜலவம்னு விட்டுருக்கேன் ஐயா. இடது வர நிக்காம பாத்தியலா? அது யாரு பிள்ளை? இது லவகுமாரன். ஆமா, இது உங்க பிள்ளைதான். உங்க பிள்ளைதான் சாமி. ஏ சீதா தேவி, ஏம்மா நீ அயோத்தியை விட்டு வரும்போது ஒரு பிள்ளை சூழ் தானே? சூழோட தானே வந்த. நீ 41 நாள் நோம்பு. ஆமா, கர்ப்பத்தோட தானே வந்த. எப்படி உனக்கு ரெட்ட புள்ள பிறந்தது? எப்படிமா பிறந்தது? ஒரு சூழ்ல ரெட்ட புள்ள பிறக்கணுமா? ஆமா, ஆமா சுவாமின்னு சொல்லதுக்கு இல்லாமல் என் சீதை உள்ளத உள்ளபடி சொல்லுதால் அவன் சுவாமிகிட்ட சொன்னா, சுவாமி சாமி வலது பர நிக்க மகன் கொஜலவன் உங்க வகுத்தா பிள்ளை. பிள்ளை சாமி. இடது பக்கம் தோல்ல நிக்கவன் யாரு பிள்ளைமா? தெப்பையில பிறந்த புள்ள. பிள்ளை. இந்த தெப்ப புள்ள பிறந்தவன் தான் பிள்ளைதான். இவன் பேருதான் லவகுமாரன். 2 பேரும் என் புள்ளன்னா. ஆமா, ஏம்மா இந்த மகன் ஒரு போல இருக்கான், இந்த மகனும் ஒரு போல இருக்கானே. எந்த மகனை என் புள்ளன்னு நான் ஏக்க முடியும் என் புள்ளன்னு நான் சொல்லதுக்கு. ஆமா, 2 மகனும் ஒண்ணு போல ஒரே மட்டம் ஒரே உயரம் உன் சொன்ன மாதிரி இருக்காங்களே. ஒரே அழகுல இருக்காங்களே. என் மவன் யாரு, இந்த மவன் யாருன்னு தெரியணும்ல. கொஜலவன் யாரு, லவகுமாரன் யாருன்னு என்று எனக்கு அடையாளம் காட்டணுமானா? அக்கினிய வளர்க்கணும், அக்கினியில இறங்கணும். ஹரே ராமன் சொன்ன போது அண்ணா சீதை லட்சுமியும் உத்தமி பத்தினா ஓடி பிடிக்கணும். அழியாத பத்தினா அக்கினி வளரணும். ஹரிராமனுக்கு முன்னால அன்னை சீதா லட்சுமி உத்தமி பத்தினா தீ ஓடி பிடிக்கணும். அழியாத பத்தினி ஐவராஜா தேவியானால் இந்த அக்கினி ஆகாசமா வளர வேணும் என்று நீங்க சீதா லட்சுமி வாக்கு சொன்ன நேரத்தில் அக்கினி பிடித்திடுமா, ஆகாயமா வளர்ந்துடுமா. அக்கினி பிடித்து ஆகாயமா வளர உடனே மவனான லவனவனை இடது புறம் பிடித்தார். இருக்கா கொஜலவனை வலது புறம் பிடித்தார். தாயும் மக்களும் 2 பேருமாக அக்கினியில இறங்குவாரா, அக்கினி குளிப்பாரா. அக்கினி குளிக்கும் போது ஹரிராமன் பெத்தம்மவன் அழகாக வாரான. ஹரிராமன் பெத்தம்மவன் ஆகாயமா வாரம். ஹரிராமன் எப்படி இருக்காரோ அந்த அம்சத்துல அங்கத்தை அக்கினி குளியிலே காட்டி வாரா. தெப்பையில பிறந்தமவன் அக்கினி குளியதில கருவி உருகியல்லோ தெப்பையில பிறந்த புள்ள. ஆமா, கருமுண்டமா வாரம். அக்கினியில குளிச்ச புள்ள. ஆமா, அடையாளம் மாறிடுது, மாறி போச்சு. கருவி உருகி ஆமா, கருமுண்டமா இருக்கும். கண்டம் கரேருன்னு கருப்பா இருக்கான், சுத்த கருப்பு. ஆமா, இதை கண்ட சுவாமியானவர் ஆமா அங்க பேர் கொடுக்காரு. தெப்பையில பிறந்ததால